அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உணவளிப்பும் குழுவில் சகோதரி ஒருவருக்காக மதீனாவில் 50 பேருக்கு நாளைக்கு உணவு கொடுக்க போகிறோம். அதுக்காக ஃபுட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மலையாளி ஹோட்டல் சவுதியில் மதீனாவில் இருக்குது. இங்கே தான் பிரியாணி மொத்தமாக ஆர்டர் கொடுக்க வந்திருக்கோம். எவ்வளோ வருதுங்க? எவ்வளோ வருது? 11,000. 10 மணிக்கு எனக்கு ரெடியாக அங்கே கொண்டு வந்துருங்க. நான் சொல்கிற அட்ரஸ். சகோதரி மணியை இந்தியா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டதுனால நம்மளும் அவங்ககிட்ட பேசி இந்தியாவில் உள்ளவங்களுக்கே சென்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சவுதி மணி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்போ மாற்றுறதா இருந்தால் அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகும். அவங்க கொடுக்குற காசுக்கு கரெக்டாக நம்ம கணக்காக நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்ககிட்டயே பேசி இந்தியாவிலேயே மாற்றி விட்டுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் 50 பேருக்கான உணவை ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உணவு கொடுத்ததுக்கப்புறமா அந்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சாப்பாடு ரெடி பண்ண கொடுத்த இடத்துல 50 பேருக்கான உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்மளும் அந்த உணவோடு சேர்த்து தண்ணீர் பாட்டில் கொடுப்பதற்காக அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். அது முடிஞ்ச கையோடு சாப்பாடும் ரெடியாகி நம்மளை தேடி வந்துருச்சு. இப்போ எல்லா சாப்பாடையும் எடுத்து உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வேறு ஒரு வண்டியை வர சொல்லி தான் அது மூலமாக தான் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் மொத்தமாக. ஸோ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வண்டியும் வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு ஏழைகள் இருக்கிற பகுதிகளை நோக்கி நம்ம போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அதனால் ஏழைகள் இருந்த பகுதியில் அவ்வளோவா ஏழைகள் இல்லை. மற்ற இடங்களில் எங்கே சாப்பாடு கிடைக்குமோ அதை தேடி போயிட்டாங்க. நம்ம இன்றைக்கி இந்த சாப்பாடை வழிப்போக்கர்களுக்கும் அங்கே சாப்பாடு இல்லாமல் ஓரமாக தெரு ஓரமாக ரோட்டோரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் தான் இந்த சாப்பாடை கொடுக்க போகிறோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்து முடித்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த சகோதரியின் நியத்துப்படி மதீனாவில் 50 பேருக்கு 50 ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாச்சு. அல்லாஹோட உதவியை கொண்டு நம்மளும் 2 நாட்களாக கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த பணியை சிறப்பாக செய்து முடித்தாச்சு. இந்த பணியை செய்வதற்கு உதவிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹ் நாடலை அப்படின்னா நம்மளால் இந்த பணியை செய்ய முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான், எல்லா ஏழைகளுக்கும் உணவு வழங்கியாச்சு இந்த புனிதமான ஜும்மா நாளன்று. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் உங்களோட பொருளாதாரத்தை அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். ஏழைகளுக்கும் உணவளியுங்கள், பிறரையும் உணவளிக்க தூண்டுங்கள். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.